அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த வார ஜும்மா பிரசங்கமாக அநீதி இழைத்தல், இஸ்லாத்தினுடைய பார்வையில் அநீதி இழைத்தல் என்கிற தலைப்பின் கீழ் அநியாயகரமான செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், அது தன்னுடைய குடும்ப நபர்களுக்கோ தன் அண்டை வீட்டார்களுக்கோ தன் உறவுக்காரர்களுக்கோ அல்லது இதையும் கடந்து தாங்கள் யாருக்கு பிரதிநிதிகளாக, தலைவர்களாக, ஆட்சியாளர்களாக அமைந்திருக்கிறார்களோ அத்தகைய தனக்கு கீழே இருக்கிற குடிமக்களுக்கோ அநீதி இழைக்கக்கூடிய அந்த காரியத்தை இஸ்லாம் எவ்வளவு கடும் பார்வையை கொண்டு மிக பெரும் கண்டன வார்த்தைகளை கொண்டு இந்த அநியாயத்தை பார்க்கிறது என்பதை ஒரு சில மார்க்க நினைவூட்டுதல்களுக்குரிய காரியங்களை சொல்லி உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதே இந்த ஜும்மாவின் பயானினுடைய நோக்கமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-லுல்மு லுலுமாத்தி யௌமல் கியாமா, அநியாயம் இருக்கிறதே அது மறுமை நாளில் பல இருள்களாக உங்களுக்கு காட்சி தரும். நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் அது சிறிதாக இருக்கலாம், அல்லது அது மிக பிரம்மாண்டமாக ஒரு கூட்டத்தை அழித்து நாசமாக்கக்கூடியதாக இருக்கலாம். அப்படி நீங்கள் எந்த ஒரு அநியாயத்தை, நியாயமற்ற காரியத்தை, மக்களை சிரமப்படுத்துகிற, மக்களை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வை நீங்கள் செய்தாலும் சரிதான், அது மறுமை நாளில் ஒரு பெரும் இருள்களாக நாளை மறுமையில் அது காட்சி தரும். உங்களை அந்த சிராத் என்கிற பாலத்தை கடக்க விடாமல் தடுத்துவிடும். நீங்கள் நரகம் செல்லக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இந்த அநியாயம் என்பது கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அநீதியை குறித்து நமக்கு அதிகமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உன்சுர் லாலிம் வல் மதுலும், மக்களே அநீதி செய்யக்கூடியவனுக்கும் அநீதி செய்யப்பட்டவனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அவன் சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தரில் நிற்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்வது பயனுள்ளதாக இருக்கும். அநியாயக்காரனுக்கு நான் என்ன உதவி செய்வது? நபி அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய அநியாயத்தை செய்ய விடாமல் தடுப்பதுதான், செய்யக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவதுதான் அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்று. இந்த அநியாயம் பரவுவதை, அது மக்கள் மத்தியில் விளைவதை நீங்கள் பார்த்து கண்டும் காணாமல் இருந்து விடாதீர்கள் என்பதை நபி அவர்கள் நமக்கு போதிப்பதை பார்க்க முடிகிறது. இறை தூதர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இப்படி வந்த இறை தூதர்களில் முக்கியமாக ஒரு தூதர், அவர் மற்ற எல்லா நுபுவத்தினுடைய காரியங்களுக்கும் முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்த தூதர் என்று குர்ஆனில் பறைசாற்றப்படக்கூடியவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் பல இறை தூதர்கள் வந்தார்கள், மரணித்தார்கள், கொல்லப்பட்டார்கள். என்றாலும் ஹிலாஃபத் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அடிமைப்பட்டு கிடக்கிற பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டதாக திருக்குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் மூசா நபியை அழைக்கிறான், மூசாவே, இதுஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, நீங்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறிய ஒருவனாக இருக்கிறான், பெரும் அநியாயக்காரன். அவன் என்ன அநியாயத்தை இந்த மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்தான், மக்களை அடிமைப்படுத்தினான் என்பதை தாண்டி, மக்களின் பொருளாதாரத்தை சுரண்டினான் என்பதை தாண்டி, மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் கை வைத்தான், அவர் அதை காலி செய்தான் என்பதை தாண்டி, அவர்களில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை, ஆண் வாரிசுகளை மட்டுமே கருவறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தான். ஒரு சமூகத்தையே அழிக்கிற ஒரு நிகழ்வு இருக்கிற மாதிரியே தெரியும். அந்த சமுதாயம் அழிஞ்சிரும். மொத்த பேரையும் கொள்றது வேற, ஆண் பிள்ளையை மட்டும் கொள்றது வேற. இப்படி ஆண் பிள்ளைகளை மட்டும் அவன் கொண்டிருக்கிறான். அந்த கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியும். 10,000 பேர் இருந்தாங்கன்னா 10,000 எத்தனை பேர் குறைய போறாங்க? அது இருந்து கொண்டு இருப்பதை போன்ற ஒரு காட்சி தரும்.
ஒரு காலம் கடந்துருச்சுன்னா மொத்த பேர் மொத்தாயிருவாங்க. ஆண் பிள்ளை ஒரு இனத்தை மட்டும் அழிப்பது ஒரு சமூகத்தையே கருவறுப்பதை போன்ற ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு வரம்பு மீறிய அநியாயத்தை இந்த ஃபிரௌன் செய்கிறான். இவன் கிட்ட போய் நீங்கள் இந்த ஏகத்துவத்தை சொல்லி இந்த அநியாயகரமான காரியத்தை நிறுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டு பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை நீங்கள் விடுதலை செய்து கொண்டு வாருங்கள் என்று 40 இரவுகள் அல்லாஹ் வாக்களித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப எங்கெல்லாம் அநியாயகரமான காரியங்கள் நடக்கிறதோ அதை இஸ்லாம் வாய்மூடி வேடிக்கை பார்க்கிற ஒரு மார்க்கமாக இருக்காது. நடைபெறக்கூடிய ஒவ்வொரு அநியாயத்தையும், அதற்கான கண்டனத்தை, அதற்கான எதிர்ப்பை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பதிய வைத்து தீர்வையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், நம்முடைய தூதர், இறை தூதராக நியமிக்கப்பட்ட அந்த காலப்பொழுது என்னவெல்லாம் அந்த சமுதாயத்தில் அநீதிகரமான காரியங்கள் நடந்ததோ எல்லாவற்றுக்குமான முற்றுப்புள்ளியாக அல்லாஹ் இந்த தூதரை அனுப்புகிறான். முதலில் அந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு பெரிய தவறு, தீமை என்றால் அவர்கள் பெண் பிள்ளைகளை கொன்றார்கள். தான் பெற்ற பிள்ளை இன்னொருத்த வந்து கொல்ல வேண்டாம், பெத்த தகப்பனே கொல்லுவான், பெத்த தாயே கொல்லுவாள். இந்த பெண் பிள்ளைகளை இழிவோடு வைத்து சுமப்பதா அல்லது மண்ணில் போட்டு புதைப்பதா என்று முடிவெடுப்பார்கள். யார் வளர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் சமுதாயத்தில் கேவலமாக பார்க்கப்பட்டார்கள், புதைத்தவர்கள் கண்ணியமாக பார்க்கப்பட்டார்கள். அப்படி ஒரு காலம் அது. எத்தனையோ பல பெண் பிள்ளைகள் கருவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகோ அந்த பிள்ளைகளை கொன்றொழிப்பதை ஒரு கலாச்சாரமாக செய்தவர்கள் அந்த மக்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறை தூதராக ஆவதற்கு முன்னால் 4 பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்ற 4 பெண் பிள்ளைகள் பிறந்ததும் ரசூலுல்லாஹ் நபி ஆவதற்கு முன்னால். இப்ப அவங்க நபி கிடையாது. இறைவனை பற்றியோ மறுமையை பற்றியோ விதியை பற்றியோ எதை பற்றி ஞானமும் கிடையாது. ஒரு சாமானிய மனிதர், ஆனால் நல்ல மனிதர், ஒழுக்கம் உள்ள மனிதர். இந்த இடத்தில் மட்டும் இருந்து கொண்ட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 4 பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், அதை வளர்க்கிறார்கள், ஆளாக்குகிறார்கள். யார் முன்னாலும் தன் கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காமல், யார் முன்னாலும் தன் பெண் பிள்ளைகளையும் விட்டுக் கொடுக்காமல் அதை வளர்த்து சீராக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டார்கள். எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்படுகிறார்களோ அந்த பொழுதுகளில் இருந்து இந்த பெண் பிள்ளைகளை கொல்லக்கூடிய இந்த கலாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தடுத்தார்கள், நிறுத்தினார்கள் என்பதை நாம் இந்த குர்ஆனினுடைய வரலாற்று நிகழ்வின் மூலமாக பார்க்க முடிகிறது. சூரா தக்வீரிலே அல்லாஹ் பேசுகிறான், வஇதல் மஊதத்து சுஇலத் பிஐயி தம்பிம் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்டவள் தான் என்ன நோக்கத்திற்காக, காரணத்திற்காக புதைக்கப்பட்டாள் என்று மறுமை நாளில் அந்த குழந்தை இடத்தில் வினவப்படும். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இப்படி குர்ஆனில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நடைபெற்ற அநியாயங்களை கண்டிப்பதற்குத்தான் இறை தூதர்கள் வந்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஒருவேளை இந்த அநியாயகரமான காரியத்தில் நாம் ஈடுபடுவோமே ஆனால், அந்த ஈடுபட்டு இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்துவிட்டு மௌத்துமாகி விடுவோமே ஆனால் மறுமை நாள் வரை இந்த அநியாயம் தொடரும் என்றும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபி அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களை அழைத்து, உங்களுக்கு முஃப்லிஸ் என்றால் யாரு தெரியுமான்னு கேட்கிறாங்க மக்களை பார்த்து. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, முஃப்லிஸ் என்றால் நிறைய பணம் வைத்து அந்த பணத்தை எல்லாம் நாசப்படுத்தி கடைசியில் ஒன்றுக்கு வழி இல்லாத நிலைக்கு வரக்கூடியவன் அரபியில் முஃப்லிஸ், திவால் என்று சொல்வார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யாரிடத்தில் பணம் இல்லையோ, பொருளாதாரம் இல்லையோ அவனே முஃப்லிஸ் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை, என் சமுதாயத்தில் முஃப்லிஸ் என்பவன் வேறு. அவன் நாளை மறுமை நாளில் பெருங்கொண்ட நன்மைகளை கொண்டு வருவான். தொழுகையாக, நோன்பாக, ஹஜ்ஜாக, தான தர்மங்களாக, இன்ன பிற வணக்க வழிபாடுகளாக ஏராளமான நன்மைகளை அவன் கொண்டு வருவான். மறுமை நாளில் அவன் யாருக்காவது அநீதி இழைத்ததாக குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு அந்த நன்மைகள் பகிர்ந்தளிக்கப்படும். நீங்கள் வழிபட்ட காரியங்கள்,
நீங்கள் அல்லாஹ்வுக்காக நின்றது, அல்லாஹ்வுக்காக நேரம் செலவழித்தது, அல்லாஹ்வுக்காக பணம் செலவழித்தது என்று நீங்கள் சேர்த்த நன்மைகள் எல்லாம் இன்னென்ன நபர்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று இறைவனால் கட்டளையிடப்படும். அவர்களின் நன்மைகள் எல்லாம் பறிபோய்விடும் என்றார்கள் நபி அவர்கள். ஆனாலும் அந்த கூட்டம் நிற்கும். எத்தனையோ பல மக்கள் நன்மைகளை பறித்து கொண்டு சென்றாலும் இன்னமும் இவரால் பாதிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் மறுமை நாளில் மக்ஷருடைய பெருவழியில் அல்லாவிடத்தில் நீதி எதிர்பார்த்து கொண்டு நிற்பார்கள். அல்லாஹ் அடுத்து கட்டளையிடுவான், இந்த கூட்டத்தாரினுடைய பாவங்களை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். என இந்த உலகத்தில் நீ பணத்தை பறித்ததற்கோ, மானத்தை பறித்ததற்கோ, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டியதற்கோ இங்க அதை தீர்வா கொடுக்க முடியுமா? அவன் 500 ரூபாயை திருடிட்ட, இங்க 500 ரூபாய் வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டா அவனுக்கு அந்த 500 ரூபாய் பயனுள்ளதா இருக்குமா? அந்த 500 ரூபாயை அவன் ஏதாவது பயன்படுத்த போகிறானா? அதனால் நீங்கள் உலகத்தில் செய்தது எவ்வளவு பெரிய அநியாயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய அநியாயமாக இருந்தாலும் சரி, அது யாவற்றுக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றால் நன்மையை கொடுத்தோ பாவங்களை பெற்றோ தான் நீங்கள் பயனளிக்க முடியும். அதனால் அவர்களுடைய பாவச் சுமையை நன்மைகளை கொண்டு வந்தவரின் தலையில் அல்லாஹ் ஏற்ற ஆரம்பிப்பான். சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்படுகிற இடத்தில் உள்ள இவர் நரகத்திற்குரிய நபராக மாறிவிடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எத்தனையோ செய்திகள் குர்ஆன் சொல்லக்கூடிய, நபிகளாருடைய பொன்மொழிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு ஒரு பெரும் ஆறுதலை தரும் என்றால் அநீதி இழைக்கப்படுகிற மக்களுக்கு ஆறுதலை தரும். நம்ம இந்த உலகத்தில் சில பாவங்களை செய்கிறோம், இந்த பாவத்தை வாங்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வறுமையினால் வந்து நிற்கும். ஏன்? நான் தான் அநீதி இழைக்கப்படுறேனே, நான் தான் பெருமளவில் பாதிக்கப்படுகிறேனே, சொல்லால் செயலால் எவ்வளவு பெரிய துன்புறுத்தல்களை எனக்கு இவர்கள் தருகிறார்கள், அதனால் மறுமையில் ஒரு பெருங்கொண்ட நன்மைகளை அடைகிற இடத்தில் நான் இருப்பேன் என்ற ஒரு மன நிறைவை, ஒரு ஆறுதலை பாதிக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் வழிபாடுகளை பற்றி அச்ச உணர்வோடு வாழக்கூடிய மக்கள் கூட பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயமான காரியங்களில் ஒரு பயம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அதிலும் ரொம்ப தொலைதூரத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இல்லை, உடன் பிறந்த அண்ணன் தம்பிக்கோ அக்கால் தங்கைக்கோ அல்லது நம்முடைய அண்டை வீட்டாருக்கோ உறவுக்காரர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ எவ்வளவு பெரிய பெரிய அநியாயங்களை, நாசகரமான காரியங்களை இன்றைக்கு கட்டவிழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். மறுமை என்று வாரம் வாரம் பேசப்படுகிறது, மார்க்கம்தான் முக்கியம், சொர்க்கத்திற்குத்தான் செல்ல இருக்கிறோம் என்று போதிக்கப்படுகிறது. அதை உளமாற ஏற்றும் இருக்கிறோம். ரமலான் மாதம் வந்தால் நோன்பு நோக்கிறோம், தான தர்மங்களிலே ஈடுபடுகிறோம், எத்தனையோ பெரும் நன்மைகளிலே ஈடுபடக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்தவர்களில் சிலர் தங்கள் குடும்பங்களை, தங்கள் அண்டை வீட்டார்களை, தங்களை சுற்றி சூழ வாழக்கூடிய மக்களுக்கு அநீதி இழைத்து அதிலே பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை, மனநிம்மதியை அடையக்கூடிய இடத்தில்தான் பல மக்களினுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எந்த சிந்தனை உருவாக்குதுன்னா மறுமை எல்லாம் இல்லைங்கிற சிந்தனை தான் உருவாக்குது. அவர்களுடைய எண்ண ஓட்டம் அப்படிதான் இருக்கு. வழிபாடுகள் மூலமாக செய்த அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எந்த எண்ணமும் இருக்கணும்? வழிபாடுக்கு கூலியை தர தெரிந்த அல்லாஹ்வுக்கு, நான் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் என்னை தண்டிக்க தெரிந்த அல்லாஹ்வுக்கு, நான் இவனுக்கு அநீதி இழைக்கிறேன், என் உறவுக்கார பெண்ணுக்கு அநியாயமான காரியத்தை செய்கிறேன், அல்லாஹ் இதுக்கு என்ன தண்டிக்க மாட்டானா என்ற பயம் நம்மில் பல நபர்களுக்கு, ஏராளமான மக்களுக்கு இல்லாத ஒரு நிகழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த அநியாயம் தொடர்பாக ஒரு வரலாற்றிலே ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். நாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம். 3 நபர்கள் ஒரு குகைக்கு செல்கிறார்கள். மழை பெய்கிறது என்று குகையில தஞ்சம் புகுந்த அந்த கூட்டம் பாறை உருண்டு வந்து குகையை அடைத்து விடுகிறது. 3 பேரும் சில பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் உயர்வாக நினைக்கிற அமல்கள் எதுவோ அதை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு, அல்லாஹ் இந்த நன்மையெல்லாம் உன் திருமுகத்துக்காகத்தானே செய்தேன் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசி முறையிட்டு தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நீக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அதில் ஒரு அடியார் கேட்கிறார் பாருங்கள், 3வது நபர் இவர்தான். அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ்
என்னிடத்தில் ஒரு பணியாளர் இருந்தார், ஒரு லேபர். தினக்கூலியை பெற்றுக்கொண்டு செல்வது அவருடைய வேலை. வேலையை பார்ப்பாரு, கூலி வாங்கிட்டு போவார். ஒரு நாள் வேலையை பார்த்தாரு, கூலியை வாங்காமல் போயிட்டார். கூலியை வாங்கக்கூட தரக்கூடாதுங்கிறது என் நோக்கம் இல்லை. நம்ம அப்படித்தானே பேசுவோம். நானா தரமாட்டேன்னா, நான் கையில் வச்சுக்கிட்டு தானே இருந்தேன், உனக்கு எங்கே போச்சு அக்கறை, நீ ஏன் வரல அப்படின்னு அவன்கிட்ட நாம பேசுவோம். நியாயமும் அதுதான். இவர் என்ன செய்கிறார், அந்த பொருளாதாரத்தை, தானியங்களை ஒரு நிலத்திலே போட்டு பயிரிட ஆரம்பிக்கிறார். இதனால் விளைச்சல் அதிகமாகிறது. அதை கொண்டு பணம் சம்பாதிக்கிறார். அவர் அன்றிலிருந்து கணக்கு வைத்துக் கொள்கிறார், இது ஏன் பணம், இது இவர் பணம். இப்படியே பணத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறார். ஒருவேளை அவன் பணத்தை, பொருளாதாரத்தை, தானியத்தை பெற்றிருந்தால் அதை வைத்து அவன் வளர்ந்திருக்கலாம். நாம் அதை நாசப்படுத்திடக்கூடாது என்று அதை வளர்க்க ஆரம்பிக்கிறார். அதை வளர்த்து பெரும் சொத்துக்களாக ஒட்டகம், மாடு, ஆடு என்றெல்லாம் சொத்துக்களை வாங்கி அதை மட்டும் குவித்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் அந்த கூலியாளர் வருகிறார். அன்னைக்கு தெரியாம வாங்காம போயிட்டேன், அந்த பணத்தை நீ தந்துரு, அல்லாஹ்வே தந்துரு. ஆண்டுகள் கடந்து, மாதங்கள் கடந்து கூலியாள் கூலியை கேட்டா, நீ யாருன்னு எனக்கு தெரியலன்ற பதில் வேணா வரலாம். உனக்கு எங்கடா போச்சு அக்கறை, அன்னைக்கே செலவாயிடுச்சு, கொடுத்தாச்சு, உன் பேரை சொல்லி தர்மம் பண்ணியாச்சு, நீ என்கிட்ட கேட்காத என்று சொல்லி இருக்கலாம். இவர் என்ன பண்ணுகிறார்னா, ஒரு மிகப்பெரிய பண்ணையை காட்டி அதில் இருக்கிற ஒட்டகம், மாடு, ஆடுகளை எல்லாம் காட்டி, இதெல்லாம் உன்னுடையது தான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கிறார். சமுதாயத்தில் இப்படிப்பட்ட நபர்களுக்கு வைக்கிற பேர் இளிச்சவாயன். இளிச்சவாயங்கிறத தாண்டி பேர் வைப்பாங்க, பைத்தியக்காரன். அட நீ போட்ட உழைப்பு, இதெல்லாம் அவன் சம்பாதிக்கல, நீ போட்ட உழைப்பில் பெற்ற பொருளாதாரம். மார்க்கம் இப்படி சொல்லலை, மொத்தத்தை கொடுக்க சொல்லுதா மார்க்கம். அவனுக்கான நீதி என்னவோ அதைத்தான் கொடுக்கணும். அவன் சில வரக்காய், சில மரக்காய் அளவுக்கான கோதுமைகளை, தானியங்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறான், அதான் கொடுக்கணும். இவருக்கு என்ன பயம்னா, நான் இதை வச்சு சம்பாதிச்சேன், ஒருவேளை அல்லாட்ட மாட்டிக்கிட்டா, அதான் அவருக்கு பயம். மாட்டோம், இன்கேஸ் மாட்டிட்டா, பிரச்சனை நல்லா பிடிச்சிட்டா, ஏடா நீ பணக்காரன் ஆனியே, எதை வச்சான, அந்த பணத்தை வச்சுதான் நானு, அது அவனுக்கு போக வேண்டியது தானே, அப்ப இதை நீ அவனுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு அல்ல கேட்டுட்டா, மறுமை நாள் இப்படி ஒரு கேள்வி வந்துருமே. அதுக்காக நான் சொல்றேன், நான் எதையுமே பிடுங்கிக் கொள்ள மாட்டேன். எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க, நான் உன்னை தடுக்க மாட்டேன். இதை எடு, இதை எடுக்காத, எனக்கு ஒரு வேலைக்கு சம்பளம் தான் கேட்கவே மாட்டேன். ஏன், மறுமை நாளில் நான் அநீதி இழைக்கப்பட்டவனாக மாறி விடுவேனோ என்கிற ஒரு பயம். அந்த அடியார் சொல்கிறார், யா அல்லாஹ், இது உன்னுடைய பயத்தின் மூலமாக வெளிப்பட்ட காரியம், எனக்கு நீ குகையை திறந்து விடு யா அல்லாஹ். 2 பேரும் கேட்டார்கள் துவா, வெளியே போக முடியாத அளவுக்கு தான் திறக்கப்பட்டது. 3ஆம் நபர் இவர் கேட்கிறார், முழுமையாக குகை விலகியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பாறை விலகியது என்று சொன்னார்கள். உண்மையில் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது அவர் கடமை. விபச்சாரத்தை விட்டு விலகுவது அது அவருக்கான நியதி. கூலியாளுக்கு சொத்தை கொடுக்கணுங்கிறது நியதி கிடையாது. இது எவ்வளவு பெரிய அச்ச உணர்வு இருந்தால், மறுமை நாளினுடைய அந்த தண்டனைக்கு, அநியாயகரமான காரியத்திற்கு, அல்லாவிடத்தில் பெறக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பயந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாருன்னு வச்சு பாருங்க. இன்னொரு வரலாற்று செய்தின்னு சொல்றாங்க. கொஞ்சம் வெளியே ஆட்கள் நிற்கிறாங்க, முன்னாடி ஒதுங்கி வந்துருங்க. ஆட்கள் வெளியே நிற்கிறாங்க, கொஞ்சம் ஒதுங்கி வந்துருங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் மனிதர் ஒரு லேண்டை இன்னொரு ஆள்கிட்ட வித்துட்டார். கிரயம் பேசியாச்சு, முடிச்சாச்சு. இந்த லேண்டை வாங்கினார்ல, நிலத்தை வாங்கியவர், அவர் வீட்டை கட்டினாரோ ஏதோ விவசாயம் பண்ணாரோ, நிலத்தை தோண்டுகிறார், உள்ள புதையல். அது ஒரு பெரும் சன்மானம் கொண்ட ஒரு புதையல். நாம என்ன செஞ்சிருப்போம், லேண்டை வாங்கியாச்சுன்னா இதுல உரிமை கொண்டாட உனக்கு ஏதாவது இருக்குதா, தகுதி இருக்குதா, அது எனக்கு நாம சொல்லுவோம். அல்லது அவருக்கு தகவல் தெரிந்தால், லேண்டை கொடுத்தவர் அந்த இடத்துல நாமளா இருந்தா, லேண்டை தான் உனக்கு கொடுத்தேன், புதையலை கொடுக்கல தெரியாது, தெரிஞ்சுதான் நான் விட்டுருப்பேனாத, அதையே உனக்கு நான் கொடுத்தேன், புதையலை தான் நம்ம கேட்டிருப்போம். இவர் என்ன செய்கிறார், நேர புதையலை கொண்டு போய் லேண்டை கொடுத்தவர்கிட்ட ஒப்படைக்கிறார். எப்பா இந்த அப்படி நகையை, பணத்தை, செல்வத்தை எல்லாம் நீ வச்சுக்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் லேண்டை கேட்டேன், லேண்டில் குறை இருந்தாதான் நான் உங்ககிட்ட முறையிட முடியும், லேண்டுக்கு கீழே இருக்கிற நன்மையில எனக்கு சொந்தம் கிடையாது, அதனால என்ன செய், இந்த நிலத்துக்கு கீழே இருந்த புதையலை நீயே பெற்றுக்கொள் அப்படிங்கிறார் அந்த முஸ்லிம். பதிலுக்கு இந்த முஸ்லிம் என்ன பண்ணியிருக்கணும், பம்பர் பரிசு, கிறுக்கனா இருக்கிறான், கொண்டு வந்து கொடுத்துட்டான், இந்த தா பிடிங்கிக்கோன்னு பேசியிருக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, நான் நிலத்தை கொடுத்ததோட என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் இப்ப இதை எடுத்த நாணயகரன் ஆயிருவேனா இல்லையா,
நிலத்தை கொடுத்தியா இல்லையா? கொடுக்கும் போது நீ தெரிஞ்சிருக்கணும், கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எப்படி உரிமை கொண்டாட முடியும் என்று அல்லாஹ் மறுமையில என்கிட்ட கேட்டுட்ட என்ன செய்யறது? எனக்கு புதையல் வேண்டாங்கிறார் இவர். நிலத்தை பெற்றவர் சொல்கிறார் எனக்கு புதையல் வேண்டாம்ங்கிறார். ரெண்டு பேருக்கு எதுல சண்டை? புதையல் வேண்டான்னு சண்டை. புதையல் வேணும்னு சண்டை போடல. கோர்ட்டுக்கு போகுமா? யாரு பக்கம் நியாயம்னு பார்க்குமா? இன்னைக்கு எல்லா இஸ்லாமிய அண்ணன் தம்பிகளும் கோர்ட்ல தான் நிக்கிறாங்க, அக்கால் தங்கைகள் கோர்ட்ல தான் நிக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போவோம் இல்ல ஜமாத்துக்கிட்டலாம் போகக்கூடாது. அவங்க எதையா குரான்ல பார்ப்போம், ஹதீஸ்ல பார்ப்போம், பாட்டு சமம்னா சமம் தான், ஆணுக்கு ஈக்குவலா பெண்ணு கொடுத்தே ஆகணும், கோர்ட்டுக்கு போயிருவோம் அப்படிம்பாங்க. எதுக்கெடுத்தாலும் இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய வாசலை நோக்கி அழைத்து மக்களிடத்திலே அநியாயம் மூலமாக பணத்தை பறிக்கணும். பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த நிலத்தை அந்த வீட்டை அவனும் பயன்படுத்தக்கூடாது. என்ன செய்யலாம்? இவ்வளவு பெரிய ஒரு கொடூர புத்தியோட மனநிலையில பல மக்கள். ஆனா அந்த மக்களை நீங்க பாருங்க, எனக்கு நகை வேண்டாங்கிறாங்க. ஏன் வேண்டாம்? அவங்க ரெண்டு பேருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அல்லாட்ட நான் மாட்டிக்குவேன், அவரே கொடுக்கிறார், கொடுத்த வாங்கக்கூடாது இருக்கா. இப்ப நீ தான்பா கொடுக்கிற, நான் கேட்கல, அதனால நீ அல்லாட்ட மறுமையில் எனக்கு குற்றச்சாட்டு வச்சிடக்கூடாது. இப்ப நகையை தானே வாங்கியிருக்கலாமா இல்லையா? அவர் அப்படி கூட கேட்க மாட்டேங்கிறார், எனக்கு நகை வேண்டாங்கிறார். ரெண்டு பேரும் ஒருவரிடத்தில் வழக்கை கொண்டு போறாங்க. நீதிபதியாக ஒருவரை நியமனம் செய்கிறார். நீதிபதியாக வந்த அந்த இஸ்லாமியர் சொல்கிறார், இது ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை தான், நகை வேணும்னு சொன்ன வேற, வேண்டான்னு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றீங்க. உனக்கு ஒரு பையன் இருக்கிறான், உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, கல்யாணம் முடிச்சு வச்சிரு, பிள்ளைகள்கிட்ட நகையை கொடுத்துரு. உன் பொண்ணு தான் யூஸ் பண்ணுது, உன் பையன் தான் யூஸ் பண்றான், வேற வெளியால் யூஸ் பண்ணலையே, உன் குடும்பம் தான் யூஸ் பண்ணுது, கையில கொடுத்துட்டு போயிரு. ஏன்னா இந்த இடத்துல பதில் சொல்ல முடியாது. இது தீர்ப்பு இல்லை, இது தற்காலிக ஒரு தீர்வு, இது தீர்ப்பு கிடையாது. தீர்ப்புனா எப்படி இருக்கணும்? இது ஓம் பக்கம் தான் வரணும், தான் நியாயம்னு அவர் சொல்லணும். இல்ல இது ஓம் பக்கம் தான் வரணும், அதுதான் நியாயம்னு அவர் சொல்லணும். அவர் என்ன செய்யல? தீர்ப்பு கொடுக்கல. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வை கொடுத்துட்டு போயிருவோம், இப்போதைக்கு இந்த பிரச்சனை மூடிடுவோம் அப்படின்னு என்ன பண்றாரு? மாப்பிள்ளை பொண்ணா உங்க வீட்டு பிள்ளைகளை கட்டி வச்சிருங்க, பிள்ளைகளை கையில நகையை கொடுத்துருங்க, அதுவும் புருஷன் கொண்டாடி வாழ்ந்துட்டு போட்டு நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு அப்போதைய தற்காலிக ஒரு தீர்வை தருகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு ஒரு கூட்டம் வாழ்ந்தது. அந்த கூட்டத்தினுடைய மனநிலை என்னவென்றால், பணத்தை பெற்று நான் இப்போது இங்கு நல்லா இருக்கிறேனா இல்லை, அது எனக்கு தேவையில்லை. எது எனக்கு அவசியம்? மறுமை நாளில் நான் அல்லாஹ்விடத்தில் இவன் அநீதி இழைக்கப்பட்டவன் அப்படின்ற பேர் வரக்கூடாது. நபி அவர்கள் மரண நெருக்கம், ஏறத்தாழ மௌத்துக்கும் ரசூல்லாவுக்கும் 3 நாட்கள். ரசூல்லாவை கடைசியாக பள்ளிவாசலில் பார்த்த தருணம் இதுதான். மகரிபுடைய நேரம். நபி அவர்கள் மகரிப் தொழுகை தொழ வைக்கிறார்கள். அப்போது முர்சலாத் என்கிற சூறாவை ரசூலா ஓதுறாங்க. உம்மு ஃபதல் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த சூறாவை ஓதும் போதெல்லாம் ரசூல்லா கடைசியாக மகரிப் தொழ வைத்தது தான் எனக்கு ஞாபகம் வருதுங்கிறாங்க. தொழ வைத்து விட்டு மக்களை அழைக்கிறார்கள். மக்களே, நான் ஏதாவது அநியாயம் செய்தேனா? எந்த தூதரை அல்லாஹ் குர்ஆனில் நற்குணவாதின்னு சொல்றானோ, நளினமான உள்ளம் படைத்தவர்னு சொல்றானோ, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்னு சொல்றானோ, சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டவர்னு சொல்றானோ, அந்த தூதர் தன் தோழர்களை அழைத்து கேட்கிறார், ஏதாவது அநியாயம் செஞ்சிருக்கிறனா அப்படின்னு. யார் வாய் திறப்பாங்களா? ஏன்? தூதர் மேல உள்ள கண்ணியம் இல்லை, அங்க அநியாயம் நபி செய்யவே இல்லை, அதான் உண்மை. சரி, ஏதாவது கடன் எதுவும் கொடுக்க வேண்டியது இருக்குதா, நான் திருப்பி தர வேண்டுமா? மீண்டும் மீண்டும் ரசூல்லா கேட்டு பிறகு ஒரு நபி தோழர் சில வெள்ளி நாணயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தரணும். அதுவும் நான் ஏன் கேட்கிறேன்? நான் கேட்கலாம் மாட்டேன், நான் விட்டுருவேன். தூதருக்கு கொடுத்தா அல்லாஹ் எனக்கு கூலியை தருவேன், நான் விட்டுருவேன். என்கிட்ட கேட்டாதான் நீங்கள் என் நேசத்திற்குரியவன் சொன்னீங்க, அதனால கேட்கிறேன். அது ஒரு 3 வெள்ளி நாணயம் தரணும். ரசூல்லா உடனே தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டு தனது பொருளாதாரத்திலிருந்து அந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்து விட்டு புறப்படுகிறார்கள். பிறகு ரசூல்லா ஹயாத்தா பள்ளிக்கு வரல, மௌத்தாயிட்டான். நபிக்கு இருந்த பயம் என்ன? மறுமை நாளில் என்ன யாரும் குற்றம் பிடிச்சிடக்கூடாது அப்படி. இப்படி எல்லா நல்ல மக்களினுடைய மனநிலை சிந்தனை முழுக்க நான் அல்லாஹ் கிட்ட மாற்றங்கிறது வேற. நீ வழிபாடு செய்யல, வழிபாட்டில் குறை, அது தனி கதை. அதை எப்படி தீர்த்துக்கலாம்? நான் தனியாக இருந்த அல்லாஹ் கிட்ட புலம்பி அழுதாலே அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். ஆனால் மனிதர்கள் நான் ஒரு அநீதியை இழைத்து விடுவேனே, ஆனால் நான் அங்க போய் தீர்க்க முடியுமா? நீ மன்னிக்கிற மனநிலையில் அவன் இருப்பான், நான் தொழுவலைன்னா அவன் மன்னிக்கிற மனநிலையில் அவன் இருப்பான். நான் கடனை திருப்பி கொடுக்கல, நீ மன்னிக்கிற மனநிலையில் நீ இருப்பியா? நீ இருக்க மாட்ட. நீயும் சொர்க்கம் போடுங்கிற இடத்துக்கு வந்துருவேன், நானும் சொர்க்கம் போடுங்கிற இடத்துக்கு வந்துருவேன். எல்லா மக்களும் நபிமார்கள் உட்பட நப்சி நப்சி, என்ன ஆன்மா என்று கதறுகிற நாள் அங்க வந்து நீ என்ன மன்னிப்பியா?
நீ மன்னிக்க மாட்டேல்ல, இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் தீர்த்து விடுவோம் என்ற மனநிலையில் செயல்பட்டவர்கள் நல்ல மக்கள். ஆனால் இன்றைக்கு பல மக்கள் நீங்க பார்க்கலாம், நீ எங்கனாலும் போ, நீ அல்லாட்டேனாலும் போய்க்க, நான் எடுத்த இந்த முடிவை தான் சரி காண்பேன் என்ற மனநிலையில் அநீதி இழைக்கிறோம் என்று தெரிந்தால் கூட அந்த காரியத்தை விட்டு கொடுக்காமல் விலகாமல் வாழக்கூடிய மனநிலையில் பல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள், செய்த அநியாயங்களை உலகத்திலேயே நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் செய்ய தவறினால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் பணியாளருக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரம் புதையல் தரமாட்டு வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் நான் வச்சுக்க மாட்டேன், இந்த 2 பேர் சண்டை போடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட யாரும் கடனை வாய் திறந்து கேட்க போறது இல்லை, ஆனா கடனை கொடுத்துட்டு தான் போவேன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க நபி. அப்ப இந்த மக்கள் எல்லாம் அமல்களிலும் சிறந்தவர்களாக இருந்து மிகப்பெரிய இறையச்சவாதிகளாக இருந்து ஒரு வெள்ளி நாணயம் 2 வெள்ளி நாணயத்திற்காக வேண்டி கால் கடுக்க நின்று மக்களிடத்திலே முறையிடுகிறார்கள் என்றால் அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிக்கிற முறை வேற. நீங்க உலகத்தில் பார்த்து நீதிபதிகளை போன்றெல்லாம் அல்லாஹ் கிடையாது. ஒரு நாளைக்கு 17 முறை இந்த வார்த்தையை சொல்லுகிறோம், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அரசன் என்று. அவன் தீர்ப்பு எப்படி இருக்கு நாங்க போய் பார்த்தாதான் தெரியும். நபி அவர்கள் அதிகமாக பயந்த நேரமும் அந்த தீர்ப்பை பத்தி தான். நபிமார்கள் அத்தனை பேரிடத்தில் சிபாரிசுக்கு போய் நிற்கும் போதும் பயந்தது எதுக்கு? நரகத்துக்கு அவங்க பயப்படல. யாராவது அப்படி சொன்னாங்களா? நான் நரகத்துக்கு பயப்படுறேன். ஆதம் நபி அப்படியே சொன்னாங்க, நரகம் போயிருவோன்னு பயமா இருக்கேன்ட்டு வராத, வேற யார்ட்டையாவது போயிரு அப்படியே சொன்னாங்க. அல்லாஹ் கிட்ட விசாரணைக்கு நான் நிக்கிறேன். இந்த நாளில் அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான். இது போன்று இதற்கு முன்போ இதற்கு பின்போ அல்லாஹ் இப்படி ஒரு கோபத்தில் இருப்பது இல்லை. அல்லாவின் விசாரணைக்கு பயப்படுற வேற இறை தூதர்கிட்ட போ. இதைத்தான் மூசா நபி சொன்னார், இப்ராஹிம் நபி சொன்னார், ஆதம் நபி சொன்னார், ஈசா நபி சொன்னார், எல்லாரும் சொன்னார். நபின்னு சொல்லி இருக்கணும். ஆனா நபி என்ன நினைச்சாங்கன்னா, எனக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், நான் பரிந்துரை செய்தால் அல்லாஹ் பரிந்துரை ஏற்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வாக்குறுதியை பயன்படுத்தி நபி பரிந்துரை செய்தார்கள். ஒருவேளை வாக்குறுதி இல்லை, நீங்க நபி நவுண்டிருக்க மாட்டாங்க, கால் நகன்றிருக்காது. நான் கேட்க முடியாதுப்பா, நீ வேணா கேட்டுக்க. எனக்கு தெரியாத எல்லா இறை தூதர்கள் கை கழுவியதை போன்று இந்த தூதரும் கை கழுவி இருப்பார். ஏன் கை கழுவல? அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. மறுமை நாள் என்பது நன்மைகளில் ஊறி தலைத்த நபிமார்களை பயந்து நடுங்கக்கூடிய அளவிற்கு அநீதிக்கான ஒரு நீதி வழங்கப்படுகிற ஒரு காலம் என்பதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் வழிபாடுகளில் செய்த குறைகளை விட அல்லாஹ்வுக்கு ஏனைய காரியங்களில் செய்த வழிபாட்டு ரீதியாக வணக்கங்கள் ரீதியாக செய்த பாவங்களை விட மிக அதிகமாக பயப்பட வேண்டிய காரியம் பிற மனிதர்களுக்கு செய்ததுதான் என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.